அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். தொடர்ந்து நான் என்ன பண்ணேன்னா, உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாவே பிரதோஷம் வரும்போதெல்லாம் 12 ஜோதிர்லிங்கங்கள் பற்றி சொல்லிட்டு வந்தேன். அந்த 12 ஜோதிர்லிங்கங்களும் முடிஞ்ச பின்னாடி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கடகடகடான்னு அதில் ரொம்ப முக்கியமானதெல்லாம் எது? இப்போ கேதார்நாத் சுவாமிகள்னால் அங்கே வந்து பாண்டவர்கள் வந்து மகாபாரதம் முடிஞ்சோடனே பாண்டவர்கள் வந்து அங்கே தங்கி இருந்துட்டு அர்ஜுனன்லாம் அங்கே வந்து தங்கி இருந்துட்டு அந்த கோயிலையே அவங்க கட்டினாங்க. ஏற்கனவே இருந்ததை ஒன்று கொஞ்சம் இது பண்ணி கட்டினாங்களா இல்லை அவங்களே ஆரம்பித்து கட்டினாங்களா தெரியாது. ஆனால் அந்த இடத்துல ஒரு சுயம்புலிங்கமாக ஒன்று இருந்துச்சு. அது வந்து பிரபஞ்சமாகவே அவங்களுக்கு வந்து அது வந்து சிவலிங்க ரூபத்தில் அவங்களுக்கு காட்சி கொடுத்த மாதிரி இருந்ததுனால அதனால் இந்த 12 ஜோதிர்லிங்கங்களுமே சுயம்புவாக தோன்றினது. ஆனால் அது ஒன்றுத்தர் கட்டியிருக்கலாம், அதை வந்து இன்னும் அதை சுற்றியெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஒன்று தானாக தோன்றிய லிங்கங்களில் முக்கியமானது இந்தியாவில் இருக்கிற அந்த 12 ஜோதிர்லிங்கங்கள் ஒன்று தான் அந்த கேதார்நாத். இதுவும் அது மகாபாரதம் ஒன்றுனே அர்ஜுனன் அவங்களாம் அந்த இடத்துல வந்து இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். அதை ஷார்ட்டாக அந்த 12 ஜோதிர்லிங்கங்கள் பற்றியுமே சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக ஒன்று பண்ணியிருப்பேன். அந்த இது முடிஞ்ச பின்னாடி தான் நான் என்ன பண்ணேன், பிரதோஷத்துலேருந்து அதுக்கு அடுத்து வர பிரதோஷத்துலேருந்து சிவன் தியானம் அப்படின்னு ஒரு சிவனுடைய அவதாரங்கள் சொல்லிட்டு ஆரம்பித்து 2 பாட்டு தான் போட்டேன். ஆனால் சிவன் தியானம் சொல்லிட்டு போட்டிருக்கேன். சிவனுடைய அவதாரம் தியானம் அப்படின்னு தியானம்ன்ற வார்த்தை வந்திருக்கும், சிவன் என்ற வார்த்தை வந்திருக்கும். அது வேறு பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் அந்த நான் சிவனுடைய அவதாரங்களை பற்றி 2 பாட்டு போட்டேன், அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து அதை பார்க்க வேண்டியது எங்கே இருந்துன்னா சிவனுடைய சங்கரனுடைய ஒரு தத்துவம் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பேன். அதுக்கு அடுத்தது வந்து சிவன் சூல தியானம் அப்படின்றது ஒன்று போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் சிவன் வந்து பிறைச்சந்திரன் நாகலிங்கம் அப்படின்னு போட்டிருப்பேன். அந்த மாதிரி ஒன்று ஒன்றா போடும்போது அதில் லாஸ்ட் டைம் வந்து நான் வந்து சிவன் சங்கர் வந்து புலித்தோல் குண்டலம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லின்னு வந்திருப்பேன். அது எல்லாமே நெற்றிக்கண் நம்மளுடைய நெற்றி புருவ மத்தியில் வச்சு அந்த நான் சொல்லிட்டு வர ஒரு விஷயத்தையும் புருவ மத்தியில் வச்சு பிரதோஷ நேரத்துலையோ அல்லது சிவராத்திரி சமயத்துலையோ மாதம் வருது அந்த சிவராத்திரி சமயத்துலையோ இல்லை அமாவாசை பௌர்ணமி திங்கக்கிழமை இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் சொன்னால் அந்த சிவனுடைய நெருங்க முடியும் உங்களுக்கு அப்படின்னு அந்த பிளேலிஸ்ட்டில் லைனாக போட்டுன்னு வரேன். நீங்கள் யூடியூப்பில் போன உடனே இந்திய பெண்ணே போயிட்ட உடனே பிளேலிஸ்ட்டுன்னு ஒன்று போட்டிங்களான்னா அந்த பிளேலிஸ்ட்டில் சிவன் அவதாரங்கள் தியானம்னு வெறும் சிவன் அவதாரங்கள் ஒன்று இருக்கும். அது நீங்கள் பார்த்தா பாருங்கள், பார்க்கலாம் கூட பரவாயில்ல. அதுவும் 2 பாட்டு தான் போட்டிருக்கேன். அதில் ஃபோட்டோ தியானம்னு ஒன்று சொல்லியிருக்கேன். ஒரு 2 பாட்டில் அதுவும் ரொம்ப சூப்பரானது தான். அதையும் சேர்த்து பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சிவன் கூட நெருங்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் சிவன் கூட நெருங்குறதுன்றது அற்புதமான ஒரு விஷயம் உங்களுக்கு. ஆனால் அது எல்லாருக்கும் அமையாது. அதுக்கு வந்து இந்த மாதிரி மெத்தடு தியானம் நீங்கள் பண்ணுறதுக்கு பார்ட்டாக சொல்லிட்டு வந்தேன். அதை சிவன்ன்றதே வந்து உலகம் ஃபுல்லாக பிரபஞ்சமாக தான் அசைஞ்சிட்ருக்கு. அதுக்கு ஒரு உருவம் இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு உருவம் கொடுத்தாங்க ஞானிகள்லாம். ஒரு உருவம் கொடுத்து ஒரு மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு தான் அந்த சங்கர்ன்ற தோற்றம். அதுதான் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஃபஸ்ட் எபிசோடில் என்ன சொல்லியிருப்பேன்னா, பரமாத்மாவியாகிய சிவன் வந்து நிராகாரமானவர், ஒளியாக இருக்கிறாரு. அதனால தான் அவர் வந்து சிவனை வந்து லிங்க ரூபமாக நம்ம வழிபடுறோம். பின்னாடி சிவனுடைய குணாதிசயத்து எல்லாமே அவர் பற்றிய வந்து ஒரு ஸ்தூல வடிவம் எல்லாம் அந்த ஞானிகள்லாம் கொடுத்தாங்க. அது கற்பனையான ஒரு வடிவம் தான். ஆனால் ஏற்கனவே இருக்கின்ற நிறைய கதைகள், சிவனுடைய கதைகளினுடைய அடிப்படையில் மக்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குதோ அதன்படி வந்து அந்த கல்லில் வந்து ஒரு சிலையாக செதுக்குனாங்களோ தவிர சுயம்புலிங்கமாகவே அப்படியே முழுக்குன்னு ஒன்று தானாகவே வந்திருக்கும் பார்த்தீங்களா? அப்படி தான் அது வந்து முக்கியமான இடத்துல தான் தோணுச்சு. தானாகவே சிவனாகவே சில இடத்துல நான் தான் வந்திருக்கிறேன், சிவன் தான் வந்திருக்கிறேன், நான் தான்ன்ற மாதிரி மக்கள் மனசில் புரிஞ்சு ஒரு சுயம்புலிங்கமாக சில இடத்துலலாம் தோணுச்சு. ஆனால் இவங்களா கொஞ்சம் ஞானிகளாக சேர்ந்து கொஞ்சம் சிலையாகவும் செதுக்க பார்த்தாங்க. சித்திரமாகவும் சில பேர் வரைஞ்சாங்க. சில பேர் பாடல்களையும் இயற்றினாங்க. சிவனுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாடல்கள் ஆடுறதுன்றது சிவனாவே நடனம் அப்படின்ற ஒரு விஷயமாகவும் அந்த அசைந்து கொண்டிருக்கின்ற அந்த பிரபஞ்சத்தை மனதில் கொண்டு தான் சிவனாலே நடனம், சிவனாவே வந்து அது சக்தியும் சிவனை சேர்ந்து நடனம் ஆடுறது அப்படின்றதெல்லாம் அந்த புரிதலின்படி தான் அவங்க வந்து அது நம்ம மனுஷன ரூபத்தை எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தாங்க. இது வந்து மக்களுக்கு நடுவில் ஒரு நம்பிக்கையை அது வந்து ஏற்படுத்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி நிறைய அவங்க நினைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி உண்மைதான் அப்படிதான்ற மாதிரி பிரபஞ்சம் என்ன பண்ணிச்சு, அவங்க நம்பிக்கைகளை நிறைவேற்றுச்சு. அதனால் அது ஒரு அங்கீகாரம் கற்றுது. இது வந்து மத நம்பிக்கைகளினுடைய காரணமாகத்தான் இது பிணைச்சிருக்கிறது. அப்படின்னாலும் அதில் உட்பொருளை இன்னும் ஆழமாக டெப்த்து நோண்டி என்ன பண்ணாங்கன்னா ஆர்வம் இல்லாத இருக்கிறவங்களுக்கு கூட ஆர்வத்தை கொண்டு வர மாதிரி சில விஷயங்களை ஏற்படுத்தினாங்க.
இது மாதிரி காலம் போக போக என்ன ஆச்சுன்னா கடவுள் நம்பிக்கை இதன் ஃபஸ்ட்டு சிவன்ன்ற மாதிரி விஷயந்தான். ஆமாம், ஏதோ ஒரு சக்தி இருக்குது. அவங்க சொல்கிற பொருள் பாம்பு இதுங்களுக்கு எல்லாமே ஒரு சூலம், இதுக்கெல்லாம் சக்தி இருக்குது, இது சிவனோட சம்மந்தப்பட்ட விஷயங்க அப்படின்றது ஒரு மாதிரி உணர ஆரம்பித்தாங்க. கண்ணில் பார்க்கறதில்ல, உணர ஆரம்பித்தாங்க எல்லாம். ஸ்தூலமாக உருவ வழிபாடாக சடங்குகளாக அப்போ ஆரம்பிச்சுது. இந்த மத நம்பிக்கையை நம்ம எடுத்துகிட்டு என்ன பண்ணலான்னா, சங்கர் வந்து ரிஷப வாகனத்தில் சவாரி செய்கிற மாதிரி நம்ம நினைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் டாக்கில் ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஞானி வந்து சொல்கிறாரு, ஒரு பயங்கர ரிஷி, அவர் சொன்னால் செய்கிறது நடக்கும், அவர் வானத்தில் பறப்பார், அந்த அளவுக்கு அவர் சக்தி இதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. அவர் சொல்கிறாரு இது ரிஷப வாகனத்தில் தான் இவர் சவாரி செய்கிறதாகும், அவர் கையில் சூலாயுதம் இருக்கிற மாதிரியும் உடுக்க இருக்கிற மாதிரியும் தலையிலேருந்து கங்கை நீர்வீழ்ச்சி போல் வர்றது மாதிரியும் அவர் வந்து ஒரு தாண்டவ நடனம் புரிகிற மாதிரியும் சித்திரமாகவும் இதை தீட்டி ஒருத்தர் ஃபஸ்ட்டு அதை உணர்ந்தவங்க அப்படி கிரியேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கு தான் சங்கர் அப்படின்றது, சிவன்ன்றது தாண்டி அவருக்கு தான் சங்கர்னு சொல்கிறாங்க. அதை தான் நான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் போட்டிருப்பேன். அதுக்கப்புறமா அவர் சிவர் எப்படி சங்கரை அடையாளம் காட்டுறாருன்றதையும் ஃபஸ்ட் பார்ட்டில் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் செகண்ட் அந்த பார்ட்லேருந்தே சரீரம் முழுவதுமே சாம்பல் பூசி வெளியேன்னு அப்படியே இருந்தால் எப்படி இருக்கும், அப்போ அந்த மாதிரி உருவம் தான். அதுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், நான் ஒன்றுத்துக்கு ஒன்று சொல்லியிருப்பேன். அதனால தான் திரும்ப திரும்ப அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நான் கடைசி இது போட போகிறேன். இன்றைக்கி வந்து இன்னொரு 4 பார்ட்டு, அதாவது சரீரம் முழுவதும் சாம்பல் பூச்சு, கழுத்தை சுற்றி இருக்கும் ஆதிசேஷன், உச்சியில் முடிக்கப்பட்ட கொண்டையும் நீர்வீழ்ச்சியும், 4 கைகள் அழகிய முகம், திரிசூலம், உடுக்கை, தத்துவ மற்றும் வரதமுத்ரா, ஜபமாலை, அதுக்கப்புறம் கமண்டலம், அதுக்கப்புறம் முக்கண் 3 கண்கள், பிறைச்சந்திரன், நாகலிங்கம் பூ, குண்டலம், அதுக்கப்புறம் வந்து புலித்தோல் ஆசனம், ரிஷப வாகனம். இது வரைக்கும் நான் 4 பார்ட்டாக போட்டிருக்கேன். அதை 4 பார்ட்டாக இது வரைக்கும் நான் போட்டிருக்கேன். 5வது பார்ட்டுன்றது சும்மா சிவனோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்தது நல்லா, அதனால் அதை 5ஆ போட்டு இது 6ஆக போட்டுட்ருக்கேன் நான். ஆனால் இன்றைக்கி நான் போட போகிறது லாஸ்ட்டு இது. ஒன்றுத்துலேயுமே 3 விஷயம் சொல்லியிருப்பேன். புலித்தோல், ரிஷப வாகனம், அந்த மாதிரி 2-3த்துக்கு மேலே தான் சொல்லியிருப்பேன் ஒன்றுத்தையும். அந்த மாதிரி இன்றைக்கி லாஸ்ட்டாக நான் சொல்ல போகிறது பனிப்பாறைகளும் ஆலமரமும், வில்வ மரம், விஷஜந்துக்கள், மயான பூமி, இதோடு முடிஞ்சு போகுது இன்றைக்கி இந்த பார்ட்டில். அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி ப்ளேலிஸ்ட்டில் அந்த சிவன் தியானம் என்ற ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பார்ட் மட்டும் அந்த அவதாரங்கள் இருக்க 2 இருக்கும். ஃபோட்டோ தியானம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், இன்னொன்று இருக்கும். அதுக்கப்புறம் நான் போட்டிருப்பேன் சூலம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பேன். அதுலேருந்து நீங்கள் ஒரு பார்ட்டாக பார்த்துன்னு வந்தீங்களான்னா இதில் டீட்டெயிலாக இருக்கும். நான் லைனாக சொல்லிட்டு வந்தேன் இல்லைங்களா, அதில் டீட்டெயிலாக இருக்கும். அதனால் அதெல்லாம் பார்த்துட்டா தான் உங்களுக்கு இது இப்போ நான் சொன்ன இத்தனை விஷயம் நெற்றி போட்டு நடுவில் வச்சு நீங்கள் தியானம் பண்ணணும். 2வது நான் எக்ஸ்பிரிமெண்ட்டாகவும் பண்ணேன். சில கோயில் போகும்போது டக்குன்னு இப்போ சிலது தான் ஞாபகம் வருது. நீங்கள் இது மொத்தமே தொடர்ந்து ஞாபகம் வச்சு பார்த்துட்டிங்கன்னா, அது நல்லா எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா, அதுக்கு சம்மந்தமான விஷயத்தையும் ஞாபகப்படுத்திங்கன்னா, ஏதாவது மொத்தமாக ஞாபகம் வரணும்னு அவசியம் இல்லை. சிவன் கோயில் போனாலோ அல்லது பிரதோஷ நேரத்தில் நீங்கள் கண்ணை மூடி தியானம் பண்ணாலோ அந்த நெற்றி பொட்டுக்கு நடுவில் உங்களுக்கு இப்போதைக்கு என்ன ஞாபகம் வருதோ, நான் இப்போ லைனாக சொல்லிட்டு வந்தேன் இல்லைங்களா, அதில் எதெல்லாம் ஞாபகம் வருதோ அதை நீங்கள் நெற்றி பொட்டுக்குள்ள நடுவில் வச்சு கடகடான்னு கும்புறது. கொஞ்ச நேரம் தான் ஜனங்களோட லைனாக நிற்கிறாங்க பிரதோஷ நேரத்தில். இந்த நேற்று கார்த்திகை தீபம் இப்போ போனோம்னா லைனாக நிற்கிறாங்க, எக்கச்சக்கமான ரஷ்ஷு. அதுக்கு நடுவில் கொஞ்சோண்டு சிவன் வந்து தெரிகிறாரு, நல்லா இது பண்ணி லிங்கம் வந்து நல்லா அலங்காரம் பண்ணி ஆர்த்தி காட்டும்போது ஒரு புள்ளி ஒரு செகண்டு தான் எனக்கு டைம் கிடைக்குது. அதில் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் சொன்ன விஷயத்தில் என்னெல்லாம் எனக்கு ஞாபகம் வருதோ, மோஸ்ட்லி எனக்கு எது ஞாபகம் வருதுன்னா அந்த உடுக்கை ஞாபகம் வருது, அப்புறம் கழுத்தை சுற்றி இருக்கின்ற பாம்பு, அதுக்கப்புறம் வந்து அந்த சூலம் தான் மெயினாக ஞாபகம் வருது. சூலம் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியம் கூட. அந்த சூலம் நெத்தி பொட்டுக்கு நடுவில் சூலம் இருக்கிற மாதிரியும், அந்த சூலத்துக்கு பேக் சைடில் அந்த சிவனுக்கு சங்கர், நான் அந்த தம்ப்நெயிலில் போட்டிருக்கேன் பாருங்கள், இதுதான் சங்கர் தோற்றம், சங்கருடைய தோற்றம் இதுதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே வந்து ஒரு உருவத்தை அந்த சோளத்து கூட பின்னாடி இது நிற்கிற மாதிரி ஒரு உருவத்தை நெத்தி போட்டுக்கு நடுவில் கொண்டு வந்து பண்ணலாம் அப்படின்றதுக்கு எங்கெல்லாம் எனக்கு அந்த மாதிரி ஆர்த்தி காட்டும்போது பார்க்கும்போதோ இல்லை வீட்லேயே நான் சிவன் எதனா பிரதோஷ நேரத்தில் கும்பிடும்போதோ அதை நான் பண்ணுறேன். அதை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் கவனித்து பாருங்கள், நான் சொல்கிற விஷயத்த பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப அந்த உடுக்க அந்த வெள்ளையாக இருக்கின்ற உடம்பு ஃபுல்லாக விபூதி பூசியே ஃபுல்லாக ஒரு சிவன் தோற்றம் இருக்குது, அதுவும் வருது.
அப்புறம் எனக்கு வந்து சூலம் அதிகமாக வருது. இப்போ கழுத்தை சுற்றி இருக்கின்ற பாம்பு வருது. இது கூட வருது எனக்கு. தலையிலேருந்து ஜடாமுடியிலேருந்து கங்கை நீர் வர்ற மாதிரின்றது அதுவும் வருது. அதெல்லாம் நெத்தி பொட்டுக்கு நடுவில் வச்சு நான் இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு அந்த மாதிரி பெரிய ரஷ்ஷு கூட்டத்தில் போனால் கூட விலகி வழி கொடுக்குற மாதிரி, விலகி வழி விட்டு எனக்கு நல்லா ஃபுல் காட்சி படுற மாதிரி ஒன்று நடக்குது. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, நான் சைடு மண்டபத்துங்களை தாண்டி போகும்போது அதை நினச்சிக்கிட்டே அந்த கிரில் கேட்டை பார்த்துக்கிட்டே வேண்டிட்டு போகிறேன். யாரோ ஒரு பெரிய ஆள் வந்து விஐபி வந்து பெரிய மாலையை போடுங்கன்னு சொல்லி கொடுக்கவே, நான் அந்த க்யூவை தாண்டறதுக்குள்ளவே அந்த கிரில் கேட்டை திறந்து சிவனுக்கு அந்த லிங்கத்துக்கு அது வந்து இது அண்ணாமலையார்னு போட்டிருக்கு. அண்ணாமலையார் சிவன் சொல்லிட்டு போட்டிருக்கு. அந்த அந்த சிவனை அண்ணாமலை கிடையாது, அந்த கோயிலில் அது அண்ணாமலைன்னு போட்டிருக்கு. உண்ணாமலைன்னு பக்கத்தில் அந்த அம்மாவும் அந்த பக்கம் இன்னொரு இதில் இருக்காங்க. அது வந்து கரெக்டாக கதவு திறந்து மாலையை போடுறாங்க. அது நான் நினச்சேன் ஒரு விஷயம், நம்ம நெத்தி பொட்டுக்கு நடுவில் அதை வந்து சூலத்தை வச்சு அந்த இந்த ஒரு 4-5 விஷயம் டக்கு டக்குன்னு அந்த கழுத்தை சுற்றி இருக்கிற பாம்பு இதெல்லாம் நெத்தி பொட்டுக்கு நடுவில் வச்சு நம்ம நினச்சதுனால்தான் அந்த விஐபி வந்து அந்த மாலையை போட்டு அந்த கிரில் கேட்டை திறந்து நம்ம கண் எதிர்க்கே அது போகிற மாதிரி வருது. நம்ம அதை பண்ணலன்னா நம்ம அந்த க்யூவை தாண்டிகிட்ருப்போம், அதுக்கப்புறம் அது போடுற மாதிரி இருந்திருக்கோம் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி அந்த ஒரு இன்சிடெண்ட் இல்லை, வீட்டில் இருந்து கும்பிடும்போது வேறு ஏதாவது சமயத்தில் நான் சிவன் நினச்சி பண்ணும்போது அந்த நெற்றி பொட்டுக்கு நடுவில் நான் சொல்கிற மாதிரி அதை கொண்டு வந்து நம்ம நினச்சிட்டோம்னா கொஞ்ச நேரம் அந்த சமயத்தில் நீங்கள் வேண்டுதலை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க. நம்மளுக்கு இப்போதைக்கு எதனா வேண்டுதல் இருக்கும் இல்லைங்களா, அதை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க. மற்ற கடவுள்களுக்கு சொல்லும்போது கூட நம்ம இத்தனை முறை எழுதுகிறோம், ஓம் சரவணபவ எழுதுகிறோம், அதுக்கப்புறம் வேண்டுதலை எழுதுகிறோம், அது நினைக்கிறோம், அது வேறு. ஆனால் சிவனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ரொம்ப டெப்த்து போகும்போது முக்கியமாக அந்த நெற்றி பொட்டுக்கு நடுவில் எடுத்துன்னு வந்து உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் இப்போ என்ன வேண்டுதல் இருக்குது அதை பற்றியெல்லாம் ரொம்ப யோசிக்க வேணாம். அதை அவர் பார்த்துக்குவார். இப்போ என்ன உங்களுக்கு வேண்டுதல் இருக்குது, இப்போ என்னத்துக்கு ரொம்ப நீங்கள் மெனக்கிறீங்கன்ற விஷயம்லாம் அவருக்கு ரொம்ப சொல்ல தேவையில்லை. ஆனால் நீங்கள் இதை பண்ணிட்டீங்களாண்ணா, இந்த நான் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் அந்த நெற்றி பொட்டுக்களை நடுவில் எடுத்துன்னு வந்து வச்சு எது ஞாபகம் வருதோ அதுக்கு தான் அந்த பிளேலிஸ்ட்டை போய் மொத்தம் பார்த்துருங்கன்ற நான் மறுபடியும் பார்த்துருங்க. ஒன்றுத்துக்குமே ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறேன். அதுக்காண்டி நல்லாவே எழுதி கூட வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த சூலம் பார்க்கும்போது அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ஞாபகம் வரும். எப்படின்னா இப்போது ரிஷப வாகனம் சொல்லியிருக்கேன், அதையும் நெற்றி பொட்டுக்கு நடுவில் கொண்டு வரலாம். ரிஷப வாகனத்துக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, சித்திரத்தில் சங்கர் அருகே நந்தி அல்லது ரிஷபம் காணப்படுகின்றது. இது சிவனுடைய வாகனம் என்று கருதுகின்றார்கள். சமஸ்கிருதத்தில் ரிஷபம் என்பது 2 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று காளை, மற்றொன்று தர்மம். அதனால் சிவன் தர்மத்தை தனது வாகனமாக கொண்டிருக்கின்றார் என்று பொருள். அப்படின்னு சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் எண்ணம், சொல்லு, செயலு, ஒழுக்கம், நேர்மை உடையவராக இருக்கின்றார்களோ அவர்தான் அந்த தனது வாகனமாக ஆதாரமாக நிராகாரமாக சிவன் ஆட்கொள்கின்றார் என்பது. ரிஷபத்தினுடைய கொம்புகள் வந்து பொன்னால இருக்குது, கோல்டால இருக்குது. இதன் நாக்கு வாய்க்கு வெளியே அதன் நுனி வளைந்து மூக்கை தொடுவது போல சித்தரிக்கப்பட்டிருக்குது. இதன் பொருள் என்னன்னா ஞானம், நடைமுறையில் திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கிற மாதிரி இருக்குது. இது இந்த மாதிரி ஒரு வடிவமைத்த கலைஞர்களுடைய கருத்தாக அது இருக்குது. அதனால நந்தின்றது ஒழுக்கம், நீதி, நேர்மை என்ற தர்மத்தினுடைய வழி நடக்கும் பிரஜாபிதா பிரம்மாவை குறிக்கின்றது. சிவன் வந்து ஞானம் அருள்வதாக பிரம்மாவை கருவியாக ஆக்கி கொண்டார். சிவன் பிரம்மாவின் பரகாய பிரவேசம் செய்தார் அல்லது ஆட்கொண்டார். அதனால் சிவன் வந்து சவாரி செய்யும் வாகனமாக பிரம்மா ஆகிவிட்டார். அதனால் பிரம்மா வந்து நந்திதேவர் என்றும் பாகீரதி அதாவது பாக்கிய ரதம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகின்றது அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்குது. அதனால தான் நீங்கள் எல்லா எபிசோடும் பாருங்கன்னு சொல்கிறது. நான் ஒரே ஒரு வார்த்தையில் நீங்கள் சிவனுடைய நந்தி இப்போ நீங்கள் அதை நினச்சிக்கும் போதே அது வந்துடும். அடிக்கடி நீங்கள் அதை எழுதி வச்சுக்கிட்டோ அல்லது பார்த்தோ அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மொத்தத்தில் ஒரு 3 தான் ஞாபகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது கூட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஞாபகம் வரணும் கூட. இப்போ நம்ம நந்தினா என்னெல்லாம் ஞாபகம் வந்தது உங்களுக்கு, அந்த மாதிரி ஒன்றுக்கும் ஒன்று சொல்லியிருக்கு. அதில் எது உங்களுக்கு நம்ம சொன்னதில் 2 தான் ஞாபகம் வருதுன்னா கூட அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நினைக்கிறதோடு இல்லாமல் அந்த உருவத்தை நெத்தி பொட்டுக்கு நடுவில் சூலத்தை நினைக்கிறதோடு இல்லாமல் உடுக்கையை நினைக்கிறதோடு இல்லாமல் அந்த பின்னாடி இந்த சங்கர் தோற்றம் தம்ப்நெயிலில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் சங்கரனுடைய தோற்றம். அந்த தோற்றமும் அந்த பொருளுக்கு பின்னாடி நிற்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே நீங்கள் அந்த பொருள் சம்மந்தப்பட்ட விஷயம் என்ன சொன்னமோ அதை நினச்சா அதுதான் சிவனுக்கான அற்புதமான ஒரு தியானம். அது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சிவன் வந்து ஏதோ ஒரு வகையில் உங்கள் கூட கனெக்ட் ஆயிடுறாரு.
அவரே பார்த்துக்குவார். நீங்கள் இப்போ வாய் விட்டு தான் நீங்கள் உங்கள் வீட்டு வேண்டுதலை வேண்டணும்னு அவசியம் கூட கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கானது 4 விஷயம் அந்த மாதிரி இருக்குது. அதை சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி பார்த்து முடிச்சிடுவேன். வீடியோ கடைசியில் சொல்ல வேண்டியதை முதல்ல சொல்லிட்டேன். அதனால் இப்போ நான் பனிப்பாறைகளும் ஆலமரமும்ன்றதுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் கூட நெத்தி போட்டுக்கு நடுவில் வர வேண்டிய விஷயம். சூளம்தான் இல்லை, பனிப்பாறை மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். அந்த மாதிரி வந்து ஆலமரம் மாதிரி நினச்சிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோவை பதிவு செய்யும்போது, அதாவது 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒன்றான கேதார்நாத் சுவாமி வந்து பிஎம் மோடி அவர்கள் வந்து போயிட்டு பார்க்குறாரு. மேலே அதுங்கெல்லாம் போட்டுட்டு போய் பார்க்குறாரு. அது 12 ஜோதிர்லிங்கங்கள் ஒன்று. அதுவும் பயங்கரமான பனி. இதே மாதிரி நான் உங்களுக்கு காட்டின்னு இருக்கிற மாதிரி குளிரான ஒரு இடம் தான் அது கேதார்நாத் கூட. இப்போ தான் வீடியோவில் வந்து பார்த்த சாரதின்றவர் வந்து அனுப்புகிறாரு. இந்த வீடியோவை நான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கிற இந்த செகண்டில் தான் அவர் அனுப்புகிறாரு. அது என்னதுன்னா, பிஎம் மோடி அவர்கள் வந்து அந்த இடத்துல போய் கேதார்நாத் இதுக்கு போகிறாரு. எக்கச்சக்கமாக உடம்பு மேலே இதெல்லாம் போட்டுட்டு போகிறார். ஆனால் அங்கே வந்து வெளியில் இது வரைக்கும் வீடியோவை யாருமே அந்த உள்ளே இருக்கிற கேதார்நாத் சுவாமியை அவங்க காசியில் இருக்கின்ற விஸ்வநாதரை கூட காமிச்சிடுறாங்க. அந்த கீழே ஒரு சதுரமாக இது வச்சு சுயம்புலிங்க மாதிரி ஒன்று அபிஷேகம் பண்ணுறதை காட்டுறாங்க. ஆனால் அந்த கேதார்நாத் சாமி சில சாமிங்கள்லாம் உள்ள வீடியோ எடுக்கிறதுக்கே அலோ பண்ணுறதில்ல. அதுலேயும் இந்த மாதிரி மோடிஜி அவர்கள் போனால் வீடியோவுக்கு அலோ பண்ணுறதில்ல. ஆனால் வீடியோ எடுக்க அலோ பண்ணியிருக்காங்க. நீங்களெல்லாம் கூட அதை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடியோ எடுக்க அலோ பண்ணியிருக்காங்க. அது உள்ளவே போயிட்டு மெயின் வந்து கேதார்நாத் சுவாமி சிவனையே வந்து அவர் வந்து மேலே அபிஷேகம் மாதிரி தண்ணி ஊற்றுறதும் காட்டுறாங்க. உள்ளே இருக்கிற அந்த சிவனையும் காட்டுறாங்க அந்த வீடியோவில். அதை நான் இப்போ பார்க்குறேன். இந்த செகண்ட் பார்த்துட்டு தான் அந்த முன்னாடி இப்போ நான் பேசுனதை கட் பண்ணிவிட்டு அது வரவே இதுக்கு பிரபஞ்சம் தான் நமக்கு இதை பார்க்க வைக்குது. இப்போ நம்ம சிவனை பற்றி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நெற்றி பொட்டுக்கு நடுவில் வச்சுட்டு பண்ணமானா அந்த கனெக்ஷன் கிடைக்குதுன்னு சொன்னேன் பாருங்கள். அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கே இவ்வளோ நான் உங்கள்கிட்ட அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நெத்தி பொட்டு நடுவில் வச்சா ரொம்ப சிவன் கனெக்டிவிட்டி கிடைக்குதுன்னு வாயில் பேசிட்டு இருக்கிறதுக்கே இவ்வளோ அது கரெக்டாக பார்த்து சாரதின்றவர் அனுப்புகிறாரு எனக்கு அந்த வீடியோவை இந்த செகண்டு. அதை நான் காட்ட முடியாது உங்களுக்கு. அது நீங்கள் நெட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். வெறும் கேதார்நாத் சுவாமி மோடிஜின்னு போட்டுருங்க, வந்துடும் உங்களுக்கு. அதில் நேரடியாக உள்ள கேமராமேனை அலோ பண்ணிவிட்டு அவர் போனார்ன்றதுனால அவரை தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணுறது உள்ளே இருக்கிற கேதார்நாத் சுவாமி வீடியோவில் காட்டிட்டாங்க. நான் பார்த்துட்டேன். கேதார்நாத் சுவாமி 12 ஜோதிர்லிங்கங்களையும் டெய்லியுமே நான் என் வாயில் சொல்கிறேன். இப்போ நான் உங்ககிட்ட இந்த நெத்தி பொட்டுக்கு நடுவில் வச்சா சிவனுடைய கனெக்ஷன் கிடைக்கும்னு கூட சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கே இப்போ நான் அந்த வந்து கேதார்நாத் சுவாமியை பார்க்குற மாதிரி மோடிஜி கூட சேர்த்து அதை வந்து கேமரா அலோ பண்ணி பார்க்குற மாதிரி சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குது. இப்போ நான் பனிப்பாறைகள் ஆலமரம்ன்றதுக்கு போகிறேன். சங்கர் வந்து மலைச்சாரனுடைய பின்னணியில் உறுதியான பாறை மீது விரிக்கப்பட்ட புலித்தோல். நான் இந்த புலித்தோலையே தனியாக ஒன்று சொல்லியிருப்பேன். நெத்தி பொட்டுக்கு நடுவில் நீங்கள் புலித்தோலை கூட வச்சுக்கலான்றதுக்கு இந்த லைனாக சொல்லியிருக்கிறேன் பார்த்தீங்களா, அதில் புலித்தோலே ஒன்று வருது தனியாக. அந்த மாதிரி அந்த புலித்தோல் ஆசனத்தின் மீது அவர் அமர்ந்திருப்பதாக காட்டப்படுகின்றது சங்கர் என்ற உருவத்துக்கு. தனது கொள்கையிலும் நம்பிக்கையிலும் உறுதியாக இருப்பதை குறிக்கும். தான் காட்டுகின்ற வழியும் மாறாதது என்பதை, பனிமலை தொடரானது சுற்றுப்புறச் சூழலின் புனிதத்தன்மையை, அமைதியை நிலவியிருப்பதாக குறிக்கின்றது. அது மட்டும் இல்லாத ஆலமரத்தடியில் அமர்ந்திருக்கிற மாதிரியும் அந்த மரத்தினுடைய கிளைகள் வந்து பூமியை தொடுவது போலவும் காட்டப்பட்டிருக்கின்றது. இது ஆத்மலோகத்தை நோக்கிய ஆன்மீக பயணத்தின் களைப்படைந்து விட்ட ஆத்மாக்களுக்கு ஓய்வும் ஆறுதலும் அளிக்கும். ஆலமரத்தை பார்த்தா உங்களுக்கு இந்த ஞாபகம் வரணும். நெத்தி பொட்டு நடுவில் வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஆலமரத்துக்கான விளக்கம் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆத்மலோகத்தை நோக்கிய ஆன்மீக பயணத்தில் களைப்படைந்து விட்ட ஆத்மாக்களுக்கு ஓய்வு அளிப்பதாக அது பூமியை வந்து தொடுகின்ற அந்த வேர்கள் ஆலமரத்துக்கு விளக்கமாக அவங்க ஆறுதல் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆறுதல் கொடுக்கின்ற ஒரு காட்சியாக இருக்கின்றது. ஆலமரத்தினுடைய விதை மிக நுண்ணியதாக இருப்பினும் மரமானது அதன் பரந்து அடர்ந்த கிளைகளுடன் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றது. இவ்விருஷம் பலவித மதங்களுக்கும் பலவித கொள்கைகளுக்கும் பலவித அரசுகளையும் உடைய மனித சிருஷ்டியை குறிக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அமாவாசை பௌர்ணமி சமயத்தில் ஆலமரத்துக்கு கீழே போயிட்டு உட்காந்து நின்றுக்கிட்டு நீங்கள் வேண்டுதல் பண்ணிங்களானா அது நடக்கும்னு சொல்கிறதோடு இல்லாமல், நான் சொல்கிற இந்த சிவன் தியானத்தையே நீங்கள் நெத்தி பொட்டுக்கு நடுவுலையே அந்த பனிமலை, நெத்தி பொட்டுக்கு நடுவில் அந்த ஆலமரத்தையே நெத்தி பொட்டுக்கு நடுவில் வச்சு யோசித்து இப்போ நான் சொன்ன விஷயம் மாதிரி
அது ஆன்மீகத்தில் களைப்படைஞ்சிட்டு அது வந்து பூமியை வந்து தொடுற மாதிரி, ஆன்மீக ஆத்மாக்களுக்கு ஆறுதல் களைப்படைஞ்சவங்களுக்கு ஆறுதல் கொடுக்குற மாதிரி இருக்குதுன்னு நான் சொல்கிற அந்த விஷயத்தையும் நினச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணால், எனக்கு எப்படி இப்போ வந்து கேதார்நாத் சுவாமியை பார்க்குற மாதிரி மோடிஜியோட வீடியோ வந்து காட்டுச்சு. அது வீடியோ தானே நினைக்க வேணாம், வீடியோ மூலமாக வந்தால் கூட உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு கரெக்டாக வருது பார்த்தீங்களா? அது மாதிரி ஏன்னா நான் 12 ஜோதிர்லிங்க பற்றி தான் ஃபஸ்ட்டு பேசிட்டு இருந்தேன் உங்ககிட்ட. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, அதுக்கு அடுத்தது வந்து வில்வ மரம் போகிறேன். நான் இன்றைக்கி 4 போட போகிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதில் 4 தான் இந்த பனிப்பாறைகளும் ஆலமரமும். பனிப்பாறைகளுக்கும் ஆலமரத்துக்கும் என்ன விளக்கம் நான் சொன்னனோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு, இது 2 விஷயத்தையுமே அந்த நெத்தி பொட்டுக்கு நடுவில் வச்சுக்கிட்டு, அந்த சிவன் சங்கர் ரூப விஷயத்தை நீங்கள் நினச்சி தியானம் பண்ணமானா சிவன் உங்களோடு கலந்து விடுகின்றார். அவர் ஒரு உருவமாக நடந்து வரணும்னு பார்க்காதீங்க, அதை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இது சிவன் தான்றதை புரிஞ்சுக்குவீங்க. இப்போ நான் புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அந்த வீடியோ நமக்காக தான் வந்ததுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இது சிவன் தான் நம்மளுக்காக நம்ம நெத்தி போட்டு நடுவில் வச்சு இதை நினச்சதுனால நம்ம கூட இப்போ சிவன் இந்த மாதிரி தான் கனெக்ட் ஆகிருக்கிறாருன்னு உங்களுக்கு அவரே உணர்த்திடுவார். அது என்னது சிவன் எப்படி வந்தார் உங்களுக்குள்ள அப்படின்றத அவரே உணர்த்திடுவார். சரிங்களா? அவ்வளோ சக்தி வாய்ந்தது நான் சொல்கிறேன் இந்த ஒவ்வொரு நெத்தி போட்டுக்குள்ளே நடுவில் வைக்கிற விஷயம்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து நான் வில்வ மரத்துக்கு போகிறேன். இப்போது வில்வ மரத்தை பாருங்கள். அந்த வில்வ மரத்துக்கு வந்து ஆலமரத்துடன் வில்வ மரமும் கூட உங்களுக்கு அந்த சிவனுடைய சம்பந்தப்பட்டு சொல்லும்போது காட்டுகின்றது. ஆலமரத்துக்கு தான் இந்த சிவன் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி குரு பகவானுன்னாவே அப்படி தான் நம்மளுக்கு நிறைய காட்டப்பட்டிருக்கும். குமரி கண்டத்தில் அந்த இதில் வந்து ஒரு ஆலமரம் இருக்கிற மாதிரியும் ஒரு மலை இருக்கிற மாதிரியும் அது மேலே ஆலமரம் இருக்கிற மாதிரியும் அந்த ஆலமரத்துக்கு கீழே உட்காந்த சிவன் தான் இது. ஆனால் அது குரு பகவான் சொல்லிட்டு தட்சிணாமூர்த்தின்னு சொல்லிட்டு நம்ம கோயிலெல்லாம் இருக்கும். அது குருவுக்கு விளக்கேற்றுதுன்னா குரு மாற்றும் போதெல்லாம் அங்கே போய் கூட விளக்கேற்ற சொல்லுவாங்க உங்களுக்கு. ஆலமர் செல்வனி குரு பகவானின்னு ஒரு பாட்டு இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். உண்மையிலே அந்த குரு பகவான் கூட நீங்கள் வந்து குரு பகவானாக நினச்சி அந்த தட்சிணாமூர்த்தின்றது இந்த சிவனாக நினச்சி அந்த ஆலமரத்து கீழே உட்காந்துருக்கிற சிவனை தான் தட்சிணாமூர்த்தியாக நினச்சி நீங்கள் கும்பிடணும். குருனால உங்களுக்கு படிப்பு, கல்யாணம், குழந்தை இந்த மாதிரி விஷயங்களுக்கு குருவில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, குரு உங்களுக்கு சரியா இல்லைப்பன்னா அப்படி மைண்டில் நெத்தி போட்டு நடுவுலையே வச்சு நீங்கள் கும்பிட்டா கூட நடக்கும். நீங்கள் அந்த கோயிலில் தான் போயிட்டு பரிகாரம் தான் பண்ணணுமான்றது இல்லை. அது மாதிரி வில்வ மரம் கூட என்னதுன்னா அந்த மாதிரி தான் ஆலமரத்து கூடவே வில்வ மரம் கூட காட்டுறாங்க. அந்த சங்கர் என்ற ஒரு உருவத்துக்கு இத்தனை விஷயங்கள் லைனாக சொல்கிறதுல இதுவும் ஒன்றா காட்டப்படுகிறது. இந்த மரத்தினுடைய விசேஷம், வில்வ மரத்தினுடைய விசேஷம் என்னன்னா இது 3 இலைகளை உடையதாக கொத்தாக இருக்கின்றது. நீங்கள் எந்த வில்வ மரத்தை பார்த்தாலும் இது 3 தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வேணும்னா நீங்கள் பிரதோஷ நேரத்தில் என்ன பண்ணலான்னா கரெக்டாக அந்த 3 பார்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் கொத்தாக வாங்கிட்டு வந்தால் கூட அது 3 இருக்கும். அந்த 3 மட்டும் கரெக்டாக கட் பண்ணி நீங்கள் வச்சு பார்த்தா, அதாவது 2 கண்ணு ஒரு இது நெற்றி கண்ணுன்ற மாதிரி நீங்கள் அதை வச்சுட்டு அதையே சிவனாக நினச்சி கூட அதையே அதை கண்ணில் பார்த்துட்டு அப்படியே நெத்தி போட்டு நடுவில் கொண்டு போயிடணும். இந்த ஃபோட்டோ தியானத்தில் அதான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நெத்தி போட்டுக்கு நடுவில் அதை கொண்டு போயிடணும். அதை கண்ணில் பார்த்துக்கினே இருக்கணும் கொஞ்ச நேரம். அப்புறம் அப்படியே நெத்தி போட்டுக்கு நடுவில் கொண்டு போயிடணும். அந்த முதல்ல அந்த வில்வத்தை வந்து அப்படி கொஞ்சம் நேராக வச்சிடணும். 2 கண்ணு மேலே இருக்கிறது வந்து நெற்றி கண்ணுன்ற மாதிரி வைக்கணும் அதை. அந்த மாதிரி இது வந்து இந்த இலைகள் வந்து கொத்தாக இருக்கிறது. பிரம்மா, விஷ்ணு, சங்கர் அப்படின்னும் அதை நினைக்கலாம். அதே சமயத்தில் அந்த 2 கண்ணு மேலே நெத்தி போட்டு இதுக்கு நெத்தி கண்ணில் வருது இல்லைங்களா? அது 3த்தையுமே இப்படி வைக்கிற மாதிரி நம்ம செங்குத்தாக வச்சுட்டு கூட அதையே நம்ம சிவனாக பார்க்கலாம். ஆனால் அந்த வில்வ இலைகள் அந்த 3 செட்டாக இருக்கிறதே பிரம்மா, விஷ்ணு, சங்கர் என்ற மும்மூர்த்திகளின் படைப்பாளியாக பரமாத்மாவாகிய சிவன் என்பதை குறிப்பதாக இருக்குது. சிவனுக்கு மட்டுமே நறுமணம் இல்லாத அரளிப்பூ வில்வ இலைகளை அர்ச்சிக்கின்றனர். இது வில்வ இலைக்கும் ஸ்மெல் கிடையாது, அரளிப்பூக்கும் ஸ்மெல் கிடையாது. அது சிவனுக்கு மட்டும்தான் அர்ச்சிக்கிறாங்க. இது ஏன்னா நமக்கு வேறு எந்த உணர்வையும் தூண்டிடக்கூடாது. அதனால் முற்றும் துறந்த ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்காக அது வாசனை இல்லாத மாதிரி அது அந்த வில்வத்தையும் அந்த அரளியும் சொல்லப்படுகின்றது. இது நமது உள்ளத்தில் படிந்து கிடக்கும் அழுக்குகளை அவரிடம் அர்ப்பணிப்பதற்கு குறிப்பதா இந்த வில்வ இலை வந்து இது இருக்குதுன்றதுக்கு சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறது வந்து இந்த வில்வ இலையை நீங்கள் நெற்றிக்கு விஷஜந்துக்கள் என்ற விஷயத்துக்கு போகிறேன். இப்போது விஷஜந்துக்கள் என்ற விஷயத்துக்கு வந்து வியப்பளிக்கும் விஷயம் என்னன்னா தியானத்தில் அமர்ந்திருக்கிற அந்த சங்கர் என்றவர் எதிரில் பாம்போ தேளோ விஷஜந்துக்களோ விளையாடி கொண்டிருப்பது போல தான் அந்த சங்கர் என்ற உருவத்துக்கு ஒரு காட்சி கொடுக்கப்படுகின்றது. நம்மளாதானே இந்த ஞானிகள் தானே சொன்னாங்க, அது வந்து பிரபஞ்சத்தில் அசைஞ்சிட்டு இருக்கிற காற்று மாதிரி இருக்கிறதுக்கு சங்கர் உருவம் கொடுத்து நம்ம இப்படியெல்லாம் அவர் கையில் உடுக்க இருக்கிற மாதிரி, சூளம் இருக்கிற மாதிரி, தலையில் ஜடாமுடியிலேருந்து கங்கை நீர் வழிகிற மாதிரி, கழுத்தில் சுற்றி இருக்கிற பாம்பு இருக்கிற மாதிரி, உடுக்க வச்சுட்டுருக்கிற மாதிரி, இப்படிலாம் ஒன்றுனா சொன்ன மாதிரி தான்
அவருக்கான அந்த கற்பனையாக அவர்கள் நாம் பிரபஞ்சத்தை புரிந்து கொள்வதற்கு ஞானிகளால் உருவாக்கப்பட்ட விஷயந்தான். அவர் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அவரை சுற்றி விஷ ஜந்துக்கள்லாம் விளையாடிட்டு இருக்குதுன்ற மாதிரி ஒரு காட்சி இருக்குது. இந்த தன்மைகளை இழந்து சாதாரணமாக ஜந்துகளாகவே இருக்கின்றது. இக்காட்சி பரமாத்மாவின் ஆதிக்கத்தில் மனிதர்கள் தங்களிடம் உள்ள விகார குணங்கள் எனும் விஷத்தன்மையிலிருந்து விடுபட்டு விடுகின்றனர் என்பது குறிப்பாக உள்ளது. என்ன விஷயம்னா, வியப்பளிக்கின்ற விஷயம் என்னன்னா, தியானத்தில் அமர்ந்திருக்கும் சங்கர் எதிரில் பாம்பு தேள் போன்ற விஷஜந்துக்கள் விளையாடி கொண்டிருப்பது போன்னு தெரியுது. இவைகளெல்லாம் அந்த விஷஜந்துக்களாக இருந்தாலும் இந்த தன்மைகளை இழந்து சாதாரணமாக ஜந்துக்களாக தான் அது இருக்குது. அது என்னதுன்னா, பரமாத்மாவின் ஆதிக்கத்தில் மனிதர்கள் தங்கள்கிட்ட இருக்கின்ற விகார குணங்களாக தான் அந்த விஷத்தன்மைகளாக அது இருக்கின்றது. விஷத்தன்மையில் பூச்சிகள் எல்லாமே மனிதனின் விகார குணங்களோடு சம்பந்தப்படுத்தி அந்த விஷத்தன்மையிலிருந்து விடுவிக்கப்படுகின்றார்கள் என்று குறிப்பதாக இருக்கின்றது. நீங்கள் இதெல்லாம் அதுக்காக நான் உங்களெல்லாம் விஷ ஜந்துக்களை நெத்தி போட்டுக்கு நடுவில் வச்சு தியானம் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. இந்த இடத்துல மட்டும் அவங்க சொல்கிற கருத்து வேற. அவங்க என்னன்னா, அந்த சங்கர் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த விஷ ஜந்துக்கள்லாம் சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்குது. ஆனால் அது என்னதுன்னா, மனுஷனுடைய தவறான எண்ணங்கள் தான் அந்த விஷ ஜந்துக்களாகன்னு சொல்லிட்டு அவங்க உருவகப்படுத்தி மாற்றுறாங்களே தவிர, இதை போயிட்டு நீங்கள் நெத்தி போட்டுக்கு நடுவில் இதை ஆனால் கழுத்தை சுற்றி இருக்கிற பாம்பை நம்ம நெத்தி போட்டு நடுவில் வச்சு தியானம் பண்ணலாம். ஆனால் விஷ ஜந்துக்களை வச்சு நாங்கள் நெத்தி போட்டுக்கு நடுவில் வச்சு தியானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை மாதிரி சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் கூட அப்படி தான் வரும். இந்த லாஸ்ட் 2 மட்டும் நெத்தி போட்டு நடுவில் வச்சு பண்ணுற மாதிரி வராது. மற்றது எல்லாமே உங்களுக்கு பனிமலை, ஆலமரம் எல்லாமே பண்ணலாம், யோசிக்கலாம். ஆனால் இந்த விஷஜந்துக்கள் விஷயத்தை மட்டும் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக ஆழ்மனசில் இருக்கணும் நம்மளுக்கு. இந்த விஷஜந்துக்கள் எல்லாம் மனிதனுடைய தீய எண்ணங்கள் அப்படின்னு சங்கரை உருவகப்படுத்தும் போது நம்ம ஆழ்மனசில் கான்ஸ்டண்ட்டாக இருக்க வேண்டிய விஷயங்கள். ஆனால் நெத்தி போட்டு நடுவில் வச்சு பண்ணுறதுக்கு இல்லை. இதே மாதிரி தான் நெத்தி பொட்டு நடுவில் வைக்க தேவையில்லாத இன்னொன்றும் லாஸ்ட் 1 மயான பூமின்றது, அதையும் சொல்கிறேன். நீங்கள் மயான பூமின்னு சொன்னோடனே நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா, ஒரு மாதிரி இந்து மாதிரி காமிப்பேன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஏன்னா அவங்க சொல்ல வந்ததே கொஞ்சம் வேறு மாதிரி. மயான பூமின்னா மயான பூமி கிடையாது, வேறு ஒன்று விஷயத்த சொல்லி மயான பூமின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ நான் சொல்லும்போது புரிஞ்சுக்குங்க ஏன் நான் இந்த காட்சியை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மயான பூமின்றது சில சமயங்களில் இமயமலை சாரலில், இது இமயமலை சாரல் கிடையாது, ஆனால் எனக்கு உங்களுக்கு புரியறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால நான் இதை எடுத்தேன். சில சமயங்களில் இமயமலை சாரலில் வில்வ மரத்தடியில் அமர்ந்திருக்கும் காட்சியும், யார் சிவன் அந்த சங்கர் சொல்கிறோமே அவர், அந்த மாதிரி அமர்ந்திருக்கும் காட்சியும் சில சமயங்களில் மயான பூமியில் அமர்ந்திருப்பது போன்ற காட்சியாக சித்தரிக்கப்படுகின்றார் அந்த சங்கர். அதாவது இமயமலை மேலே யாருமே ஜனங்கள் இல்லாமல் ஒரு மரத்துக்கீழே, அது அரச மரமோ இல்லைன்னா வில்வ மரமோ, அரச மரன்ற ஆலமரமோ இல்லைன்னா வில்வ மரமோ, ஒரு மரத்துக்கீழே தியானத்தில் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த இமயமலையில் எங்குமே யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அது பார்க்கறதுக்கு ஒரு மயான பூமி மாதிரி இருக்கிற மாதிரி தோற்றம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காட்சியும் அப்படி தான் சங்கருக்கு ஒரு உருவமாக கொடுக்கப்படுது, அப்படி தான் அந்த காட்சி கொடுக்கப்படுகின்றது. இது என்னத்தை காட்டுதுன்னா, ஒரு பற்றற்ற நிலையும் ஒரு வைராகியத்தையும் குறிக்கிற மாதிரி தேக உணர்வுகளையும் ஆசாபாசங்களையும் அகங்காரத்தையும் துறக்கிறவர்கள் பரமாத்மாவினுடைய அருகாமையில் செல்ல முடியும். யாரெல்லாம் உங்களுடைய தேக உணர்வையும் ஆசாபாசங்களையும் தவறான எண்ணங்களையும் அதெல்லாம் விட்டுறவங்க தான் அந்த வைராகிய நிலையும் நீங்கள் அடைய முடியும், அதே சமயத்தில் பரமாத்மாவையும் நீங்கள் நெருங்க முடியும் அப்படின்னு குறிக்கிற மாதிரி இருக்குது. அவர் இமயமலையில் தான் நின்று ஒரு மரத்துக்கிட்ட தான் உட்காந்துட்டு இருந்தால் கூட யாருமே இல்லாத அவர் தியானம் பண்ணிட்டு இருக்கிற அந்த சங்கர் தோற்றம் ஒரு மயான பூமி போன்று காட்சி அளிக்கின்றது. அந்த மாதிரி நீங்கள் கூட அந்த சிவனை நெருங்கும்போது, அதனால தான் நீங்கள் வேண்டுதல் கூட விற்காதீங்க நான். ஏன்னா வேண்டுதல் விற்கும் போதே நீங்கள் வீட்டில் ஒருத்தருக்காக தான் வேண்ட போகிறீங்க, உங்களுக்காக தான் வேண்ட போகிறீங்க. அப்போ அந்த பற்று அற்று வரணுன்ற வந்தால் சிவனை நெருங்கிடலான்னு ஒரு விஷயம் இருக்குது. அதனால் நீங்கள் துறவியாக போயிடுவீங்க. அதனால் உங்கள் பசங்களுக்கு மார்க் வேணும்னா வராது போயிடுமோ, அதனால் உங்கள் வீட்டு பசங்களுக்கு எதனா ஒன்று இது போனோன்னா என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு, இல்லை உங்களுக்கே கூட ஒரு 4 ட்ரெஸ் நல்லா வாங்கிக்கிற மாதிரி துணி நல்லா போட்டுக்கணுன்னு இருக்குது. இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிவன் பண்ண மாட்டாரோ? நம்ம நல்லா ஜாலியாக இருக்கிறதுக்கெல்லாம் கேட்க முடியாதோ? பற்றற்றுன்னா எல்லாமே விட்டுட்டா தான் அவர் வருவாரா? அப்படிலாம் கிடையாதுங்க. ஏன்னா இது சொல்கிறதே எக்ஸ்பிளைன் பண்ணுறதே நிறைய பேர் அப்படி தான் சொல்லிடுறாங்க உங்களுக்கு. அதனால் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. இந்த உலக வாழ்க்கையை அதுக்கு தான் கடவுள் நம்மளை பிறக்க வச்சுக்கிறார். உலக வாழ்க்கையில் உங்களுக்கு பாசம் பற்றுலாம் இருக்கிறதுனால தான் ஒரு குழந்தைய ஓடி போய் காப்பாற்ற முடியுது, உங்களுக்கு மனிதர்களை போயிட்டு காப்பாற்ற முடியுது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியுது. ஒரு பக்கம் தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பற்றற்று இருங்கன்னு சொல்லிட்டா எப்படி?
அது நம்ம என்னன்னா ரொம்ப நம்மளுக்கு நம்ம மனசுக்கு நம்ம வீட்டினுடைய விஷயத்த நம்மளுக்கு உடை வேணும், நம்மளுக்கு வீடு வேணும், நம்மளுக்கு இது வேணும், காஸ்ட்லி இதெல்லாம் வேணும் அப்படின்ற நினப்பில் போய் நீங்கள் சிவன்கிட்ட நெருங்க முடியாது. நீங்கள் அந்த சிவனை நெருங்கத்தை முக்கியமாக வச்சுக்கோங்க. அந்த சிவன் நம்மக்கிட்ட வரத்தை முக்கியமாக பார்த்துக்கோங்க. அந்த நிகழ்ச்சி நடந்துட்டாலே சிவன் பார்த்துக்குவார் உங்களுக்கு தேவையான விஷயத்த. அப்படின்றது தான் அது விஷயம். நீ பற்றட்டுன்னா எப்படி பற்றட்டு இருப்பீங்க? எப்படி இருக்க முடியும் முதல்ல? இப்போ நம்ம எதுக்கு வேண்டுறோம்? எதுக்கு நம்ம யூடியூப்ல இருக்கிற எல்லா ஆன்மீக விஷயத்துலையும் எதுக்கு பார்க்குறோம்? யார் சொல்கிறத கேட்டால் சீக்கிரம் நடக்கும் நம்ம விஷயம்னு பார்க்குறோம். அது இது அவரை நெருங்கிறதுக்கு இந்த இந்த விஷயங்களை பண்ணோம்னா நெருங்க முடியாமல் போயிடும். இப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்க, லைனாக சொல்லிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, நெத்தி பொட்டுக்கு நடுவில் வச்சுட்டு பண்ணுறது வந்து நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, சிவன் நம்மளோட நெருங்கிடுறாரு. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வந்து இந்த வீடியோக்களோ இல்லை வீடியோ க்ரியேட் பண்ணும்போதோ இல்லை வேறு ஏதாவது நான் ஒரு வீடியோ பார்க்குறேன், அந்த மோடிஜி இது பார்த்தேன் இல்லைங்களா, அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு பயங்கர கொட்டாவி வருது. அப்புறம் நான் வந்து ஈவினிங் நைட்டு இன்னொரு 6 நாளைக்கு வந்து ஓம் சரவண பவ எழுதுவேன். அந்த ஓம் சரவண பவ எழுதும்போது நான் எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டேன், எனக்கு கொட்டாவி வருமா 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 நான் எதிர்பார்க்க மாட்டேன். தானாக வந்து தானே ஆக்கிரமிச்சிருக்கோம், நம்ம கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்குவேன். ஆனால் ரொம்ப அதை எதிர்பார்க்க மாட்டேன். நான் எதிர்பார்த்து வந்தால் நான் நினச்சிட்டதுனால வந்ததுன்னு அர்த்தம் ஆகிடும் அது. அதனால் எழுதும்போது ஏதாவது ஒரு இடத்துல வரும், கொட்டாவி வரும். சம்மந்தமே இல்லாத எல்லாத்தையும் நான் கலந்து பார்க்குற ஆள். நான் பிக் பாஸ்லேருந்து உனக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சினிமாவிலேருந்து எல்லாத்தையும் கலந்து பார்க்குற ஆள். நான் எதிர்பார்த்துக்கிட்டெல்லாம் எனக்கு கொட்டாவி வரும், எனக்கு இது வரும், நான் எதிர்பார்த்துட்டுலாம் பார்க்கறதில்ல. அந்த மோடிஜியோட இது பார்க்கும்போது எனக்கு நல்லா தான் தூங்கியிருக்கேன். நான் தூங்கலைன்னா கூட பரவாயில்ல. அந்த இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மோடிஜி அந்த கேதார்நாத் இது போகும்போது அந்த உள்ளே காட்டும்போது சரியான கொட்டாவி வருது எனக்கு. ஏன்னா அது ஆழமாக உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். ஆழமாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். அது என்னது தியானம், சிவன்கிட்ட நெருங்குதுன்னா என்னது அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க சும்மா சொல்லிடுறாங்க, பற்றற்று இருங்க அப்போ தாங்க சிவன்கிட்ட நெருங்க முடியும்னு சொல்லிட்டு. மனிதனுடைய ஆசாபாசங்களை எல்லாம் நீங்கள் இது பண்ணால் தான் சிவனை நெருங்க முடியும்னு. நீங்கள் நான் சொல்கிறது நெத்தி போட்டுக்கு நடுவில் அந்த மாதிரி நான் நினைக்கிறதோடு இல்லாமல் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே அந்த கேதார்நாத் சுவாமியை உள்ளே விட மாட்டாங்க கேமராவை. அதை பார்க்குறேன், அந்த சமயத்தில் உள்ளே பார்க்கும்போது எனக்கு கொட்டாவி வருது பயங்கரமாக. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி கனெக்ட் ஆகும். சில பேருக்கு கண்ணில் தண்ணி வரும், சில பேருக்கு கொட்டாவி வரும், அந்த சில பேருக்கு தூக்கமாக வரலாம், சில பேருக்கு ஒரு மாதிரி தூக்கமாக வரும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் சொல்லுவாங்க தும்மினா தப்புன்னு சொல்லிட்டு, அடுக்கு தும்மலாக வந்தால் அது கரெக்டுன்னுவாங்க, ஒற்றை தும்மல் தப்புன்னுவாங்க. அது ஏன்னா அந்த தலையில் நம்மளுக்கு தும்மல் வர்றதுக்கு மெயின் காரணமே என்னென்னா அந்த தலையில் இருக்கிற அந்த பிளாக் ஆகிருக்கிற அந்த தண்ணி மாதிரி லிக்விடான ஒரு விஷயம் அந்த மூக்கு துவாரத்தில் கொஞ்சோண்டு வந்துருச்சானா டிஸ்டர்ப் பண்ணிச்சானா அதை வந்து வெளியே தள்ளுறதுக்கு தான் அது வந்து தும்மலாக வருது. ஒரு குட்டி டஸ்ட்டு, ரொம்ப சின்ன பார்ட்டிகள், இல்லைன்னா ஒரு லிக்யூடு ஏதோ நெத்தியில் நம்ம தலையில் இருக்கிற இது வந்து அந்த மூக்கு துவாரம் வழியாக வரும்போது டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது தான் அது குண்டலினி சக்தி ஆக்ஞா சக்தின்றதெல்லாம் உங்களுக்கு அந்த நெத்தி பொட்டுக்கு நடுவில் மேலே எழும்போது உங்களுக்கு எப்படி கொட்டாவின்றது ஒரு மேட்ரோ அந்த மாதிரி அந்த தும்மல் கூட நீங்கள் கவனிங்க. இனிமேல்ட்டு கண்டினியூஸாக அடுக்கு தும்மல் மாதிரி இருக்கிறவங்களுக்கு அடிக்கடியே வரும். நல்லா சாமிக்கிட்ட போய் கோயிலில் கும்பிட்டு கண்ணை மூடி ஒரு நிலைப்படுத்தினாலே தும்மல் நிறைய வர ஆரம்பிக்கும். இல்லைனா ரொம்ப நேரம் நீங்கள் இதுவாக இருக்கிறீங்க, ரொம்ப சில விஷயத்தை திங்க் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அப்போ தும்மல் வரும். ஏன்னா தியானம் பண்ணும்போதும் சரி, இல்லை ரொம்ப ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறீங்கன்னும் போதும் அதுக்கு வந்து இந்த இடத்துல தான் அந்த ஆக்ஞா சக்கரம் அந்த நெத்தி பொட்டாண்டு தான் டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்றதுனால தான் அந்த தும்மல் வருது உங்களுக்கு. அதனால் அதையும் வந்து நீங்கள் வந்து ஒரு எப்படி கொட்டாவியோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம், எப்படி கண்ணில் தண்ணி வருதோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம், கனெக்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம் அந்த சிவனோட அப்படின்னு நான் சொல்லி, அந்த மயான பூமின்னு அவங்க சொன்னதே மயான பூமி கிடையாது. அந்த மலை மேலே அவர் உட்காந்து அந்த மரத்துக்கிழ உட்காந்துங்கிறது பார்க்கறதுக்கு ஒரு மயான பூமி மாதிரி இருக்குது. எல்லா இதுவையும் திறந்துட்டு அவர் வந்து எல்லா இதுவையும் பற்றற்று மனிதர்கள் அப்போ தான் நெருங்க முடியும், எல்லாத்தையும் திறந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு காட்சி, மயான பூமியில் உட்காந்துங்கிற மாதிரி இருக்குது. அவர் எல்லாத்தையும் திறந்துட்டு அப்படி ஒரு காட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்ன லைனாக நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் போயிட்டு அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துட்டு ஒன்றா இது பண்ணிவிட்டு அதை வந்து நெத்தி பொட்டுக்கு நடுவில் கொண்டு வந்துட்டு அதுக்கு ரிலேட்டடாக ஒன்று சொல்லியிருப்பேன். அதை வந்து மைண்டுக்குள்ளே நினச்சி பண்ணிங்கன்னா சிவன் உங்கள் கூட நெருங்குகின்றார், கனெக்ஷன் ஆகின்றார். நான் சொல்கிறது புரிஞ்சு ஆச்சான்னு தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னா இந்த இதோடு முடிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் சிவனுடைய அவதாரங்கள் 2 போட்டு நிறுத்திட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு. அது ஸ்டார்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம். அது மோஸ்ட்லி பிரதோஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிப்பேன், இல்லைனா பௌர்ணமிக்கு முன்னாடியோ பிரதோஷத்துக்கு முன்னாடியோ அப்படி தான் வந்து நான் வந்து அந்த சிவன் அவதாரங்கள் கூட 2 போட்டு நிறுத்தியிருக்கேன். அதில் தான் கண்டினியூஸாக வரும். ஆனால் சிவனை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் இந்த தியான விஷயந்தான் நம்ம வந்து மோஸ்ட்லி நான் கொண்டு வருவனோ தவிர இந்த மாதிரி பண்ணுவீங்க, இந்த நிவேதனம் பண்ணுவீங்க, இதை பண்ணுங்க, அது கூட ஐப்பசி மாதத்துக்கு சொல்லிட்டேன். லைட்டாக வார்ம் வாட்டரை வந்து கம்பளி நூல் மாதிரி உள்ள நூல் மாதிரி சுற்றிட்டு ஸ்லோவாக விடணும் அப்படின்ற மாதிரி.
அந்த மாதிரி ரொம்ப இருக்காது. இந்த மாதிரி நினச்சி நம்ம தியானம் பண்ணும்போது சிவன் நம்ம கூட நெருங்கும்போது நமக்கு ஒரு சக்தி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் அதை சொல்கிறேன். இது ரொம்ப விரும்பி வேறு நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி மந்திரங்க இந்த மாதிரி சொல்கிறது நிவேதனம் இந்த மாதிரி வெத்தலைன்னா தான் பார்க்குறீங்க நீங்கள். எனக்கு இந்த சிவன் இதுவை நீங்கள் பார்க்கணுன்னு ரொம்ப என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க மாதிரி ரொம்ப என்னுடைய ஆத்மார்ந்த இது மாதிரி நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு அந்த சிவன் தியானம்ன்ற ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு நான் போட்டிருக்கிற அந்த சூலத்துலேருந்து ஆரம்பித்து லைனாக நீங்கள் வந்து ஒரு 5 எபிசோடுக்கு இருக்கும். அது மேலே அந்த படம் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இப்படி இருக்கும் அந்த ஒன்றுத்துலேயுமே வந்து இங்கே பாருங்கள் இப்படி இருக்கும். இந்த மாதிரி சிவன் இந்த சங்கர் தோற்றம் அந்த பின்னாடி இருக்கிறார் பார்த்தீங்களா, இது தம்ப்நெயிலை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். அந்த ப்ளேலிஸ்ட்டில் போனீங்களான்னா அதில் எல்லாத்துலேயுமே அது பார்ட் 1 2 எதுவோ ஆக மொத்தத்தில் இந்த மேலே இந்த சங்கரோட தோட்டத்தோடு இருக்கும். அது எல்லாமே லைனாக இப்போ நான் சொல்லிட்டு வந்தேன் பாருங்கள். நெத்தி போட்டு வந்து இது சூலம், அதுக்கப்புறம் புலித்தோல், அதுக்கப்புறம் நந்தி, இந்த மாதிரிலாம் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, கழுத்தை சுற்றி இருக்கிற பாம்புன்னு. அது மாதிரி சொல்லி ஒன்றுத்துக்கும் விளக்கம் கொடுத்துருப்பேன். அதெல்லாமே கூட எழுதி கூட வச்சுக்கோங்க, லைனாக இது பண்ணுங்கள். ஏன்னா அது நான் லைனாக சொல்லிட்டு போனேன்னா மொத்தமாக சொல்லிட்டு போனேன்னா ரொம்ப பெருசாகும் வீடியோ. அதனால தான் அது மொத்தமாக பார்த்துருங்க. அப்புறம் நீங்கள் அதை எதை மட்டும் நெத்தி பொட்டில் வச்சுனோன்னா ஒரு 10ல் ஒரு 4 ஞாபகம் வந்தால் கூட போதும். சிவன் கூட நெருங்க முடியும். அதை உங்களால் உணர்ந்து நான் சொன்னதெல்லாம் கம்ப்ளீட்டாக புரிஞ்சு உணர்ந்து தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சொன்னது கரெக்டு. சில சமயத்தில் நெத்தி பொட்டுக்கு நடுவில் நீங்கள் அது ரொம்ப நேரம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு குறுகுறுப்பு ஒரு லைட் ஹீட் ஆகிற மாதிரி கூட நெத்தி ஆட ஒரு கணக்கிற மாதிரி ஒரு வெயிட்டாக ஒரு மாதிரி கணக்கிற மாதிரி இல்லைனா குறுகுருன்னு ஆகிற மாதிரி ஆகும். அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சு நீங்கள் பண்ணால் தான் அது தெரிய வரும். அது சிவன் உங்கள் கூட கனெக்ட் ஆகிற ஆச்சு. அதே மாதிரி கொட்டாவி கூட வரலாம், கண்ணில் தண்ணி கூட வரலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.